Daily. Taste the Daily. அண்மை செய்தி. தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையிலான உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்த உத்தரவிடக் கோரியும் ஆண்டுதோறும் பேருந்து கட்டணத்தை நிர்ணயிக்கும் வகையில் உயர்மட்ட குழுவை நியமிக்க கோரியும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனுக்களில் கடந்த 2018ஆம் ஆண்டு பேருந்துகள் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட போது டீசல் லிட்டருக்கு 63 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 92 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கேரளாவில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 ரூபாய் 10 காசுகளும், கர்நாடகாவில் 1 ரூபாயும், ஆந்திராவில் 1 ரூபாய் 8 காசுகளும் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் 1 கிலோமீட்டருக்கு 58 காசுகள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பு விசாரிக்க வந்த பொழுது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பேருந்து கட்டணம் நிர்ணயிக்க போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையில் போக்குவரத்து துறை கூடுதல் செயலாளர்கள், நிதித்துறை செயலாளர், போக்குவரத்து ஆணையர் அடங்கிய உயர்மட்ட குழு நியமித்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. உயர்மட்ட குழு அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள், பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டு கட்டணம் நிர்ணயிப்பது குறித்து அரசுக்கு அறிக்கை அளிக்கும் எனவும் அரசு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளை பெற்று 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உயர்மட்ட குழுவுக்கு நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.